guys, welcome back our channel Rider Machine. நான் தான் உங்க கணேஷ் பேசுறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினா ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் வந்திருக்கோங்க. சோ ஹை ஸ்பீட் மோட்டார்ஸ் ஐனாவரம் Go 1 கிளாசிக் 350ங்க. சோ அந்த வெஹிக்கிளோட லான்ச் ஈவென்ட் தாங்க வந்திருக்கோம். சோ உள்ள பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து ரெடியா இருக்குங்க லான்ச் ஈவென்ட் கோசம். பிளஸ் லான்ச் ஈவென்ட் இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். பிளஸ் வாக் அரவுண்ட் ரிவ்யூமே இந்த வீடியோல கவர் பண்ண போறோங்க. ராயல் என்ஃபீல்ட பொறுத்தவரை கிளாசிக்ன்றது ஒரு நல்ல ஒரு ஹிட்டான மாடல். யூசி இன்ஜின் வந்து நம்ம பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் ஜே சீரிஸ் இன்ஜின் வந்து பார்த்திருப்போம். இப்போ லேட்டஸ்டா வந்து பாபர் ஸ்டைல்ல கிளாசிக் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அதோட வாக் அரவுண்ட் ரிவ்யூமே நம்ம தமிழ்ல வந்து பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம பிரஸ் பண்ணுங்க. சோ அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வண்டி நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க गाइस, இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். High speed motors, Royal Enfield. So we are going to launch a new Go 1 Classic today. Thanks for coming on Sunday itself. So please, we'll start. வெஹிக்கிளோட லான்ச் ஈவெண்ட் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த வெஹிக்கிளோட வாக் அரவுண்டு தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த வெஹிக்கிளில் என்னென்ன ஆட் ஆன் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கவர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் A to Z வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். வாக் அரவுண்டு அப்படின்றதுனால நம்ம வந்து ஃப்ரண்ட்லேருந்து ரிவர் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம கவர் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹைலஜன்லேருந்து வந்து இந்த வாட்டி நம்மளுக்கு LED வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ LED ஆல்ரெடி நம்ம வந்து இமாலயன் 450, கொரில்லா 450 இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண எல்லா வண்டிக்கும் LED வருது இல்லையா. ஸோ அதே LED செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் ஒரு கேப்புமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட் வந்து முன்னாடி வந்து கரெக்டாக உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றது. ஸோ யூஸ்வலாக வந்து கிளாசிக் வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே அந்த கேப் வரும் இல்லையா. ஸோ அதேமாதிரி தான் கேப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் பொறுத்தவரையும் நம்மளுக்கு ரெண்டு விதமாக வருதுங்க. ஒன்று வந்து சிங்கிள் கலர், ஒன்று டியூல் கலர். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து டியூல் கலருங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவலாக இருக்கும். ரெண்டு கலர் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட் மர்காட் பொறுத்தவரையும் நம்மளுக்கு இது வந்து மெட்டல் மர்காட்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ வீல் பொறுத்தவரையும் இந்த வாட்டி ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீல்ஸ் பொறுத்தவரையும் நம்மளுக்கு கிராஸ் பாக்ஸ் வீலுங்க. ஸோ அது இல்லாமல் இது வந்து டியூல் டோன் அப்படின்றனால உங்களுக்கு இந்த வீல் கலருமே வந்து வண்டியோட டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு கலர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து டயர் சைடில் பொறுத்தவரையும் நம்மளுக்கு இந்த சைட் வாலில் நம்மளுக்கு ஒயிட் கலரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த வீல்ஸ் பொறுத்தவரையும் நம்மளுக்கு ஸ்போக்ஸ் வீல், பட் ஆனால் இது வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 19 inches வீல்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வித் ABS-ஓடமே இருக்குங்க. ஸோ அதில் ஃபுல் செட்டப்பு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் பொறுத்தவரையும் நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லைட்ஸ் பொறுத்தவரையும் நம்மளுக்கு LED யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டாக்லேயே வந்து LED வந்து வருது. ஸோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதனால் நம்மளுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து ஸ்டாக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு லைட்ஸுமே வந்து நம்மளுக்கு LED-ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒயிட் கலரில் இருக்கும், நீங்கள் பார்த்துருங்க. அதேமாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல நீங்கள் வெஹிக்கிள் வந்து இக்னிஷன் ஸ்டார்ட் பண்ணோன்னே இதில் வந்து நம்மளுக்கு ஹெட்லைட் வந்து எரியுங்க. ஸோ இதுலேயே லோ பீம், ஹை பீம் அந்த கான்செப்ட் ரெண்டுமே இருக்குது. இது பெட்ரோல் டேங்க் வந்து அதே டேங்க்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து டியூல் டோன் நம்மளுக்கு அந்த சிங்கிள் டோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் கலரில் இருக்கும் அந்த டேங்க்கு. இல்லை டியூல் பெயிண்ட் ஜாப் வாங்குறீங்க அப்படின்னா டியூல் டோனில் உங்களுக்கு ஃபினிஷ் வந்து பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த இன்ஜின் பார்க்கலாங்க. ஸோ இந்த இன்ஜின் பொறுத்தவரையும் நம்மளுக்கு
ஜே சீரிஸோட இன்ஜின் தாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 350cc. அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி இன்ஜினில் பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் அவுட் இன்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா நிறைய வந்து சில்வர் கலர் இன்ஜின் வந்து இருக்கனால அது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இப்போ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு சைலன்சர் அந்த பைப் இருக்குல்ல, பென் பைப்புமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையே வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் அவுட் கொடுத்துருக்கனால ஸோ நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதே ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு இதே சீரிஸ் இன்ஜின் அந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியர் பொறுத்தவரை நம்மளுக்கு டியூல் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரியருமே நம்மளுக்கு டிஸ்க் பிரேக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீல்ஸ் பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து 16 inches வீலுங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய வீல்ஸாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு டைல் லைட்டுமே வந்து எல்இடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ்மே நம்மளுக்கு எல்இடிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேக்கு எல்லாமே வந்து சிங்கிள் சீட் தாங்க இருக்குது. பட் நீங்கள் வந்து வெஹிக்கிள் வந்து புக் பண்ணி டெலிவரி எடுக்க சொல்ல உங்களுக்கு பில்லியன் சீட்டோடுமே வந்து வெஹிக்கிள் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பில்லியன் சீட்டுமே இருக்கும். என்ன இது நான் வந்து வெஹிக்கிளில் வந்து வாங்குறேன், ஸோ என்னோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் முடியாதா, ஃபேமிலி கூட்டிகிட்டு போக முடியாதான்னு கேட்டால் அது மாதிரி கிடையாதுங்க. ஸோ இப்போ வந்து இங்கே டிஸ்பிளேல வச்சுருக்காங்க அப்படின்னால நம்மளுக்கு சிங்கிள் சீட் இருக்குது. நீங்கள் வெஹிக்கிள் வந்து புக் பண்ணி டெலிவரி எடுக்க சொல்ல உங்களுக்கு பில்லியன் சீட்டுமே வந்து இதுக்கு இந்த வெஹிக்கிள் கூட தாங்க வரும். ஸோ இது வந்து ஒரு பாபர் எடிஷன் அப்படின்னால ஸோ இந்த யூஸ்வலாக வந்து கிளாசிக் வந்து எல்லாமே வந்து கீழே வந்து ஹேண்டில் பார் இருக்கும். இது கொஞ்சம் 10 mm இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் அப்ரைடாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு லேட்டஸ்ட் மாடல் வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஹேண்டில் பார் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து அந்த டூரிங் ஹேண்டில் பார் வேணும் அப்படின்னா கூட டூரிங் ஹேண்டில் பார்ஸுமே அவைலபிள் இருக்குங்க. ஸோ அது ஆக்சசரிஸாக நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டூரிங் ஹேண்டில் பார்ஸும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார் அண்ட் மிரர்ஸ் வந்து வெஹிக்கிள் கூட வராது. இது வந்து ஒரு ஆட் ஆன் ஆக்சரிஸ். யோக் மிரர் வரும் இல்லையா. ஸோ யோக் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வெஹிக்கிள் கூடிய டிஃபால்ட்டாக வரும். நீங்கள் எனக்கு பார் அண்ட் மிரர் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக கால் வந்து கீழே எட்டுதுங்க. ஸோ அதிலலாம் வந்து பிரச்சனை இல்லை. சீட்டுமே நல்லா வந்து ஒரு பக்கெட் சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து குஷனான சீட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்டைல் அப்படின்றதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கொஞ்சம் அந்த ஹேண்டில் பார்லாம் வந்து கொஞ்சம் ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இருக்க கிளாசிக்கில் உங்களுக்கே தெரியும் அதோட ஹேண்டில் பார் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஷோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அப்ரைட் பொசிஷனாக நல்லா கம்ஃபர்டபுளாக நீங்கள் லாங் ரைடுக்கோ இல்லை சிட்டி ரைடுக்கோ யூஸ் பண்ணுற மாதிரி தான் இது வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. சீட்டோட கம்ஃபர்ட்டுமே சரி, உங்களுக்கு ஹேண்டில் பார் அந்த பொசிஷன் எல்லாம் அப்ரைடாக கொடுத்துருக்கனால ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக வந்து இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கன்சோல் பொறுத்தவரையும் நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பொறுத்தவரை நம்மளுக்கு ஸ்பீடோ மீட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நம்மளுக்கு மால் ஃபங்க்ஷன், பேட்டரி லெவல் இண்டிகேட்டர், ஏபிஎஸ், லோ ஃபியூல் அந்த மாதிரிலாம் வந்து ப்ரொவைட் பண்ணி டிஜிட்டலில் பொறுத்தவரை நம்மளுக்கு ஃபியூல் கேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரியல் டைம் கீர் பொசிஷன் இண்டிகேட்டர், ஸோ ஓடோமீட்டர், ட்ரிப் ஏ, ட்ரிப் பி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு ட்ரிப்பர் நேவிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு மேப்புக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மாதிரி தான். ஸோ எல்லாமே ரொட்டேட்டரி சுவிச்சஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சுவிச்சஸ்லாம் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து மீட்டியார்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே சுவிச்சஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைட்லேயும் நம்மளுக்கு அதே சுவிச்சஸ் ப்ளஸ் டெடிகேட்டடுக்கான அசார்ட் இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிச்சஸ்மே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அசார்ட் இண்டிகேட்டர் போகிறீங்கன்னா 4 இண்டிகேட்டர் உங்களுக்கு சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் பிளிங்க் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிளாசிக் ஓட்டுறவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து பொசிஷன் பொறுத்தவரை கீழே வந்து இருக்கும். இது கொஞ்சம் அப்ரைடாக மேலே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த சூப்பர் மீட்டியர் 650 அதெல்லாம் ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி கொஞ்சம் அப்ரைடாக மேலே தூக்கி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நார்மலாக ஃப்ளாட்டாக கால் வந்து இங்கே வைப்போம். இப்போ நம்ம வந்து கால் இந்த பொசிஷன் பாருங்களேன், கால் வந்து இங்கே வச்சு ஓட்டுற மாதிரி இல்லை. இது கொஞ்சம் ஃபார்வேர்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, முன்னாடி வந்து ஃபார்வேர்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வச்சு ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சிட்டிக்குள்ளே வந்து இப்படி யூஸ்வலாக நம்ம இப்படி கால் வச்சு இப்படி கீர் போட்டிருப்போம். ஸோ இது வந்து கொஞ்சம் அப்ரைடாக வந்து கொஞ்சம் மூவிங் ஃபார்வேர்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி இந்த வாட்டி வந்து கிளாசிக் 350 உங்களுக்கு பிரேக் லீவரும் சரி, கிளச் லீவரும் சரி நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நாப் இருக்குது. ஸோ இது மூலிமா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் போர்ட் வந்து இந்த ஹேண்டில் பார் கீழே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டைப் சியாக தான் கொடுப்பாங்க. ஸோ ஏன்னா ராயல் என்ஃபீல்டில் எல்லா பைக்ஸ்லையும் அவங்க நம்ம ரெகுலராக பார்க்குறோம். இது வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் லாங் ரைட்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் சார்ஜ் காலி ஆகுது, சார்ஜ் வேணும் அப்படின்னா ஸோ ஓவராலாக ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரையும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் எல்இடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிப்பர் நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. மொபைல் சார்ஜிங் போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிளாக் அவுட் இன்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளான சீட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபார் ரைடர். வெஹிக்கிள் பொறுத்தவரையும் 2 டோனில் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து சிங்கிள் கலர்லேயும் அவைலபிள் இருக்குது, டியூல் டோன்லேயுமே அவைலபிள் இருக்குங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான லான்ச் ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் வாக் அரவுண்ட் ரிவ்யூ தமிழில் எப்படி இருந்தது சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த வண்டியோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரைட் ரிவ்யூலாம் வந்து பார்க்கலாம். 1 by 1 நம்ம போகலாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம ஷூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஆத்தரைஸ்டு ஷோரூம் நம்ம ஐனாவரத்தில் இருக்க ஹை ஸ்பீட் மோட்டார்ஸ்ங்க. ஸோ ஹை ஸ்பீட் மோட்டார்ஸ் பொறுத்தவரைக்கும் சென்னையில் அவங்களோட 3 பிரான்ச்சஸில் வந்து அவைலபிள் இருக்குங்க. ஐனாவரம், கொளத்தூர், பாரிஸ்ன்னு சொல்லிட்டு பிராட்வே அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ 3 லொக்கேஷனுமே அவைலபிள் இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த 3 லொக்கேஷனுக்கு போனாலுமே வெஹிக்கிள் வந்து நீங்கள் வந்து லைவாக வந்து பார்க்க முடியும், ப்ளஸ் டெஸ்ட் ரைடும் பண்ண முடியுங்க. ஸோ நீங்கள் வந்து புதுசாக லான்ச் ஆன பாபர் ஸ்டைல் கிளாசிக் 350 கோவான் 350 வந்து டெஸ்ட் ரைவ் பண்ண போகிறீங்க, இல்லை வந்து புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட கீழே வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர், லொகேஷன், ஃபோன் நம்பர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் guys. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.